இப்ப சந்தோஷம் தானே? யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? ஏய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. சார், உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனா போதாது, ஊர்வலம் போனோம். நல்லது நீங்க ஏன் சொல்ற? வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. போ போ. இத பார்த்தது இந்த குரூப்பிசம் பண்றவங்க, டாமினேட் பண்றவங்களெல்லாம் சும்மா ஓட விடணும். குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்துலாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க. சும்மா ஓட விடணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன தம்பி பாக்குறீங்க? காய்கறில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷங்கள்ல நல்லா விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரு? சிபிசி ஐடியா. அங்கிள், தப்பாலன்னா எப்ப எந்த கார்டு கொடுக்கணும்னு தெரியும்ல. தெரியலனா என்ன பார்த்து காத்திக்கோங்க. என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களுக்கு தேக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க? ப்ரோ, இந்த எலகன மனசுலாம் 12 ஓகே, பிபில வேண்டாம். இந்த எலகன மனசுலாம் 12 ஓகே, பிபில வேண்டாம். பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா? இல்லண்ணே. ஆமா ப்ரோ. தம்பி, ஆள் ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவளன்னு இருக்காம, மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும். பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். சுருக்குன்னு கேட்கணும். ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்னடா பம்முற, உங்ககிட்ட சொல்றது கருத்து ஏதாவது இருக்கா? நான் எல்லாரும் எடுக்க சொல்ல நம்மள அடிக்கலாம் நல்லா இருக்காதுன்னு. அதேதான் சார், வீக்கெண்ட்ல தான் சார் நல்ல மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸ்ல எகிருவாங்க. உஷாரா இருங்க சார். சரிங்க சார். பயந்துட்டம்பா, போடா கொலிப்பு மூஞ்சி. மேடையில ஏறணும்னா முதல்ல களத்துல இறங்கணும். நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கடினமா உழைக்கணும். உங்க விருப்பமான ஷோ என்ன நெருக்கமா கொண்டு வரேன். பிக் பாஸ் சீசன் 8. இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன்.